Good evening, students. Today we'll see the current affairs analysis dated from 9th December 2025. First article related to the surplus of current account deficit. So, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆக்சுவலாக கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் தான் நடக்குதா இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் we having trade on merchandise trade on goods and services, that is called as invisibles. இது விசிபிள் ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் கூட்ஸை வந்து ட்ரேடிங் பண்ணுறது. அதில் வரக்கூடிய எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அது மாதிரி இன்விசிபிள்ஸ் எடுத்தீங்கன்னா வி ஹேவிங் சர்வீசஸ் செக்டார், த ட்ரேட் ஆன் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் ட்ரேடிங், பேங்கிங் எக்ஸெட்ரா, சர்வீசஸ், ரெமிட்டன்சஸ், அப்புறம் ஏர்னிங்ஸ் ஆஃப் இன்கம், தட் இஸ் ஆஃப் டாக்டர்ஸ் கோயிங் ஃபார் சர்ஜரி, அப்புறம் ரிட்டர்னிங் பேக் டு இந்தியா, ஸோ தே வில் பி பெய்ட். அது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் கோயிங் அப்ராட், இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ். அதுலேயும் வந்து நம்ம ஃபாரினர்ஸுக்கு நம்ம பே பண்ணுறோம், அப்போது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இது வந்து இதில் மெர்ச்சன்டைஸ் கூட்ஸ் மைனஸ் த இன்விசிபிள்ஸ், இதில் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். நம்ம எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு, தட் இஸ் மெர்ச்சன்டைஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தட் இஸ் இன்விசிபிள்ஸ், அதோட பிளஸ் இட் வில் பி கால்ட் அஸ் கரண்ட் அக்கௌண்ட். இதில் வந்து டிஃபிஷியன்சி தான் நம்ம இருக்கோம். எப்போவுமே வந்து நம்ம இன்விசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்றது கரண்ட் அக்கௌண்ட் பிளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா? ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் பை தி பிரைவேட் கம்பெனிஸ் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட், அப்புறம் பாண்டு மூலமாக நம்ம பணம் வாங்குறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் எஃபிஐ, அப்புறம் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாமே வரும். கவர்மெண்ட் வந்து கடன் வாங்குறது இதெல்லாமே வரும். ஸோ எக்ஸ்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், கன்செஷனல் லோன்ஸ் வாங்குறது, மார்க்கெட் பேஸில் வாங்குறது. ஸோ தீஸ் ஆர் தி கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இன்ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா இது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நமக்கு கிரைசிஸ் இருக்காது. இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இஸ் குட் ஃபார் அஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன சொன்னால், கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிசிட்ல இருக்கு, பட் இட் இஸ் பெட்டர் தேன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் ஈவன் தோ அவர் ருபீ இஸ் ஃபாலிங் அப்படின்ற இந்த ஆர்டிகளோட எக்ஸ்பிளனேஷன். நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ப்ளஸா, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ன்றது பற்றாக்குறை, இல்லை வந்து பற்றாக்குறையில் இருக்கு. ஸோ இது வரைக்கும் முன்னாடி எப்பெல்லாம் நமக்கு வந்து சர்ப்ளஸ் இருந்திருக்கு அப்படின்னா 2001, 2002, 3, 4, அப்புறம் 2021, 2021 இந்த டைம் பீரியட்ல we had surplus of current account. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா 67.1 பில்லியன் நம்ம டெபிசிட்ல இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. ட்ரேட் ஆன் குட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 91. So you can show the PDF. So 91.5 billion. So everything is mentioned in 2007-8 display the PDF. Okay, so 2012 195.7 billion, 195.27 billion. அப்புறம் 2020-21 102.2 billion, 286. இப்போ 24-25 286 பில்லியன் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 2025-26 300 பில்லியனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத சொல்றாங்க. இன்விசிபிள்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம், அது மாதிரி சர்வீசஸ் நிறைய பண்ணி கொடுக்குறோம். தட் இஸ் ஆஃப் சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேக்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு இந்தியாவை சொல்லப்படுது. ஆனால் ஒயிட் காலர் ஜாப்ஸில் இந்தியா நிறைய ஒர்க் பண்ணுறது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், வெளியில் போய் ஒர்க் பண்ணுறது, அது மாதிரி டாக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் கோயிங் அவுட் சைட் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல எல்லாமே இந்தியா டாமினேட் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட டெஃபிஷியன்சி வந்து 25.3 பில்லியன். இது வந்து கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. இட்ஸ் ஃபாலிங் நவ் 15.1 பில்லியன் தான் இருக்கு நமக்கு டெபிசிட். ஆனாலும் டெஸ்பைட் இந்தியாவோட கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது வேற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றாங்க. அதான் இந்த ஆர்டிகிளோட எக்ஸ்பிளனேஷன். FPI and FDI.
ரொம்ப கம்மியாக இருக்குது. 2025-26 எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்டிஐ தட் இஸ் இந்தியாவுக்கு வந்தது 959 மில்லியன் அதுக்கு போன வருஷம். இந்த வருஷம் வந்துட்டு 7.7 பில்லியன். ஸோ லிட்டில் பிட் இன்க்ரீஸ். முன்னாடியெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்னா 3.6 பில்லியன், ஸோ 30 பில்லியன் அந்த மாதிரி வரக்கூடியது இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மாதிரி எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் 3.6 பில்லியனாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி 80.1 பில்லியன் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மி. ஸோ தட்ஸ் அபவுட். அவுட்ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவுட்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து அவங்க விட்டுட்டு போகிறது தட் இஸ் 18.5 பில்லியன். ஸோ இந்தியாவோட ஜிடிபி வந்து 8.2 சொல்கிறோம், அதுக்கப்புறம் 8 சொல்கிறோம் இப்போ உள்ள குவார்ட்டரில். ஈவன் தோ இந்தியா ஜிடிபி ரைசிங் அப்படின்னு சொன்னாலுமே ஆக்சுவலாக அதில் அவுட்புட்டில் இல்லை அப்படின்றாங்க. அதனால தான் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டிஃபிஷியன்சி அதிகமாகிறதுனால நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வராது. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷியன்சி இஸ் நாட் கிரியேட்டிங் ருப்பி வீக்கனிங். அது வந்து கம்மி தான் இருக்குது அப்படின்றாங்க. முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி லெஸ். நம்ம 95 பில்லியன் எல்லாம் பார்க்கும்போது வெரி லெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். அண்ட் செகண்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி நேஷனல் கிரிட், நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஆர்டிகிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் 2009 மும்பை டெரர் அட்டாக் பிறகு உருவாக்கப்பட்டது. ஹோம் மினிஸ்டர் அப்போ சிதம்பரம் இருந்தப்போ கிரியேட் பண்ணப்பட்டது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, தெர் இஸ் அ லாட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ரா டிபார்ட்மெண்ட், அப்புறம் சிபிஐ, இடி, இவங்க எல்லாமே இதுலேருந்து டேட்டாஸ் எடுத்துக்க முடியும். ஆக்சுவலாக இந்த டேட்டாஸ் என்ன அப்படின்னா பேங்கிங் டேட்டா, பஸ் புக்கிங், ரயில்வே புக்கிங், ஏர்லைன் புக்கிங், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹோட்டல் தங்குறது, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இது பப்ளிக் பீப்புள் பயன்படுத்த முடியாது. யார் பயன்படுத்தினா இன்டெலிஜென்ஸ் பியூரோஸ், ஏஜென்சிஸ், அப்புறம் இப்போ ஸ்டேட் போலீஸும் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர்ஸ் கேன் பி யூஸ்ட், ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த டேட்டாஸ் மூலமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட 45,000 ரிக்வஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்படின்னா இதை வந்து வைட்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த நேட் கிரிட்டை பொறுத்து இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் டேட்டா கலெக்டிங், எஃப்ஐயூ இருக்குது, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் இதுலேருந்து டேட்டா எடுப்பாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா எல்லா டேட்டாஸுமே இங்கே வரும். இதை லைக் டெசிமினேட் பண்ணுவாங்க, இதை வேறு பிரிப்பாங்க. லைக் டேட்டாஸை வந்து ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு டேட்டாஸும் இதில் ஏதாச்சும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, ஒரு பர்சன் வந்து தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா அவரை கண்காணிப்பாங்க. அதுக்காக தான். அதுக்கு பிறகு இது எந்த ஏஜென்சி கொடுக்கப்படணுமோ அந்த ஏஜென்சி உளவு ரகசியங்களை எடுக்கிறது தான் டேட்டாஸ் பை டிராவலிங் டேட்டாஸ், பேங்கிங் டிரான்சாக்ஷன் டேட்டாஸ். அதில் சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படும், உளவுத்துறை ஏஜென்சிக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ கிரைம் கண்ட்ரோல் இருக்குது, அது மாதிரி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்குது, அது மாதிரி டைரக்டர் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்களும் இதில் இருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்ற 2023 நம்ம பிரைம் மினிஸ்டர் இனிஷியேட் பண்ணுவோம். அதோட மீட்டிங் இப்போ நடந்திருக்கு. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். அண்ட் தென் 2026 we are going to have a big summit for பிக் கேட் அலையன்ஸ். பிக் கேட் அலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிக் கேட் அப்படின்றது டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ, சீத்தா, ஜாகுவர், பூமா, இதை 7 இந்த பிக் கேட்ஸோட டாமினேஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் மெம்பர் ஆவாங்க. இதில் வந்து ப்ரொடெக்ஷன், கன்சர்வேஷன் என்னென்ன பண்ணணும், போச்சிங்னால வரக்கூடிய பாதிப்புகள், கிளைமேட் சேஞ்சினால வரக்கூடிய பாதிப்புகள், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், அதை வந்து தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறது. ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் 18 மெம்பர்ஸ் இப்போ இருக்காங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் நிக்கரகுவா, எஸ்டோனியா, இந்தியா, சொமாலியா, லைபீரியா, அர்மேனியா. ஸோ எவ்ரி திங் இஸ் மென்ஷன்ட் ஹியர், நோட்ஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட மீட்டிங் வந்து நடத்த இருக்காங்க ஸோ 2026. ஸோ அதுக்கான பிக் கேட் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அவங்க தான் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 150 crore இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கன்சர்வேஷன் எஃபோர்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. தட்ஸ் அ பர்பஸ், பிகாஸ் தீஸ் 7 பிக் கேட்ஸ் ஆர் கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் ஃபார் கன்சர்வேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இதில் டைகர் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ், மற்றது லயன், லெப்பர்ட்ஸ், ஸ்னோ லெப்பர்ட், லைக் சீத்தா, இதெல்லாமே வல்னரபிள். ஜாகர் அண்ட் பூமா வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஜாகர் அண்ட் பூமா மட்டும், மற்றது எல்லாமே சைட்ஸில் Appendix 1 வரும். Schedule 1 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் Schedule 1
ஜாகுவார் அண்ட் பூமாவை தவிர மற்றது எல்லாமே இந்தியாவில் ப்ரொடெக்டட். ஸோ படிச்சுக்கோங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ. ஸோ பார்லிமெண்டரி கமிட்டி வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ப்ராப்பராக அவங்க ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணலை. அது மாதிரி அவங்கள்ட்ட நம்பிக்கைத்தன்மை இல்லை. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கோட்டை விடுறாங்க, எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுறது. அது காரணம் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணுறதுனால பேப்பர் லீக்ஸ் அதிகமாக நடக்குது. ஸோ அவங்க வந்து நார்மல் ஆஃப்லைன் மோடுக்கு வரணும் அப்படின்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் 2017 இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். 1860 சொசைட்டிஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அண்டர் தி ஆர்டிஏ ஆக்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்க முடியும். யூஜிசி, சிபிஎஸ்சி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் டெல்லி யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இவங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாமே இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐஐடியில் ஜேஇ மெயின்ஸ், நீட், யூஜி, சியூடி, யூஜி கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி பிஜி கண்டக்ட் பண்ணுறாங்க, நீட் பிஜி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ் எவ்ரி இயர் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் ரைட்டிங். ஸோ 14 எக்ஸாம்ஸ் லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 5 ஃபேஸ்ட் மேஜர் ப்ராப்ளம்ஸ். அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணப்பட்டது, அது மாதிரி பேப்பர் லீக் ஆனது, ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பட்டது, 12 கொஸ்டின்ஸ் வந்து தப்பாக வந்தது, ஆன்சர் கீஸ் மென்ஷன் ஆனது. கிட்டத்தட்ட அவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்காக கலெக்ட் பண்ணது மட்டும் 3512 கோடிகள். லாஸ்ட் இது 6 வருஷம், லாஸ்ட் 6 வருஷம் 3064 கோடிகள் செலவு பண்ணிருக்காங்க. 448 கோடி சர்ப்ளஸா இருக்கு, அதை செலவு பண்ணாம வச்சிருக்காங்க. பார்லிமெண்டரி கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பேப்பர் பென் மாடலுக்கு வரணும் அப்படின்ற சொல்லி, ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் சக்சஸிவ் மாடல். ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் பெரிய அளவில் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஸோ அந்த மாடலில் கொண்டு வரணும் அப்படின்றதையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி எஸ்ஐஆர், டெமோக்ரஸி பேரடைஸ், த சூசன் பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்ற ஆர்டிகிள். எஸ்ஐஆர் வந்து கரெக்ட் தான், ஆனால் இந்த டைம் வந்து கரெக்டா அப்படின்ற கொஸ்டின் பண்றாங்க. எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி பீகார், கேரளா, தமிழ்நாட்டில் இப்போ பீகார்ல ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழ்நாடு, கேரளா, அந்தமான் நிக்கோபார் ஸ்டேட்ஸ்ல எல்லாமே நடக்குது. லீகல் சேலஞ்சஸ் எடுத்தீங்கன்னா செக்ஷன் ஆர்பிஏ ஆக்ட் 1950 பொறுத்த வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் ரிவிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணப்படலாம். நார்மல் ரிவிஷன் பிஃபோர் லோக்சபா எலெக்ஷன் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. பை எலெக்ஷன் முன்னாடி நடத்தலாம். அது மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட ஆர்டர் படி எப்போ வேணா கண்டக்ட் பண்ணப்படலாம். 4வது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது கண்டக்ட் பண்றதுக்கு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அது குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் இவங்க பண்ண இருக்காங்க, இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கொஸ்டின் மார்க் ஆகுது. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950ல செக்ஷன் 21 இட் வாஸ் மென்ஷன். ஸோ இதை எப்படி பண்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் பண்றாங்க அப்படின்னா அண்டர் திஸ் ஆக்ட், ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 செக்ஷன் 21, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ பாடி 324 படி they have the right to, the constitutional body, superintendents the election, independent authority to conduct the election. List of documents கேட்கறதும் கிட்டத்தட்ட ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஆதார் கார்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 12 டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை செக்கிங் பண்றாங்க, வெதர் தே ஹேவ் த ரைட்ஸ் அப்படின்ற கொஸ்டின். இவங்க வந்து இந்தியன் சிட்டிசனா அப்படின்றது எப்படி இவங்க கேட்கலாம், ஹோம் மினிஸ்ட்ரி கேட்கலாம், மற்றபடி இவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்றத கொஸ்டின் பண்றாங்க. ஏன்னா பாஸ்போர்ட் டேட்டாஸ் கேட்குறாங்க, இன்எக்ஸ்பிளிபிள் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறது, டிஸ்என்ஃப்ரான்ச்மெண்ட், தட் இஸ் கிட்டத்தட்ட பீகார்ல மட்டும் 65 லட்சம் பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 27,000 வாக்காளர்கள் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலும் சராசரியா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது. இது வந்து குறுகிய காலத்துல பண்றது, அவங்களுக்கு டைம் கொடுக்காம பண்றது, வெதர் இட் இஸ் கரெக்ட் அப்படின்றத கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் காம்படேட்டிங் பேக்வர்ட்னஸ். ஸோ தமிழ்நாடு போன்ற ஏரியாஸ், பீகார் போன்ற ஏரியாஸ்லாம் ரூரல் பேக்வர்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அங்கே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஃபார்ம் எல்லாமே அப்லோட் ஆனதுக்கு பிறகு இதை செக் பண்ணக்கூடிய ஏரியாவா என்ன இருக்கு, நம்ம ரோலை பார்க்கறதுக்கு ஆன்லைன் மூலமாக தான் பார்க்க முடியும். அப்போ அதில் பேர் இருக்கா இல்லையான்னு அவங்க எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ இந்த இது. அப்புறம் லேக் ஆஃப் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட், இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து நம்ம பேரை போட்டு செக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே லேக்குனஸாக சொல்லப்படுது. பேஹெட் எடுத்துக்கிட்டா சஜஷன், டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே பேரில் இருக்கு அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், அது பண்ணலாம். இன்வால்மெண்ட் ஆஃப் லோக்கல் பாடிஸ், பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்றது, சோஷியல் ஆடிட்டிங் பண்றது, அதன் மூலமா அது, ஏன்னா லோக்கல் பாடிஸ் பீப்புள், பஞ்சாயத்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் யார் இடம் பெயர்ந்திருக்காங்க, எவ்வளோ வருஷம் இல்லை அப்படின்ற. ஸோ அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி சோஷியல் ஆடிட்டிங் பண்ணி அதன் மூலமா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு. அது மாதிரி
ஸோ எஸ்ஏஆரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட் டு தி நியூரோ டெக்னாலஜி. நியூரோ டெக்னாலஜியோட டிமாண்ட் இப்போ வேர்ல்டு லெவலில் அதிகம். நியூரோ டெக்னாலஜினா நம்ம பிரெயின் வந்து செல்ஸ் சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண, இப்போ ஹேண்டை ஷேக் பண்ணணும், உங்களை பார்க்கணும், ஒரு முள்ளு குத்திருச்சு அப்படின்னா நம்ம காலை உடனே எடுக்கணும் அப்படின்றது பிரெயின்ல இருந்து உடனே நமக்கு சிக்னல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சிக்னல்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது அதை கன்வெர்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக நம்ம பயன்படுத்த முடியுமா? இப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் லிம்ஸை பயன்படுத்தி இப்போ கை செயல்படாதவங்க, ஸ்ட்ரோக் பேஷியன்ஸ், பார்க்கின்சனில் அஃபெக்ட் ஆகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, ஆர்டிஃபிஷியலாகவே ரன் பண்ண முடியுமான்றதெல்லாம் இப்போ டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெக்கானிக்கலாக மாற்றுறது, நம்ம சிக்னலை வந்து எப்படி எலக்ட்ரிக்கல் சிக்னலை வந்து நம்ம மெக்கானிக்கலாக மாற்றுறோமோ அதே மாடலில் பிரெயின் சிக்னல்ஸை வச்சு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ், கையை இயக்குறது, லைக் செயல்பாடுகள் பண்ண பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறது. ஸோ இது வந்து எது ஹெல்ப் பண்ணோம்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பார்க்கின்சன் டிசீசஸ். வை இந்தியா நீடர் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியூரல் டிசார்டர்ஸ் பேஷண்ட்ஸ் அதிகம், பார்க்கின்சன் டிசீஸ் ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால இந்தியா இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவில் எப்போ இது நம்ம பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஐஐடி கான்பூர், அப்புறம் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நான் சொன்ன லிம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் அதை அவங்க டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஐஏஎஸ்சி பெங்களூர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் தெர் இஸ் அ ஸ்டார்ட் அப் கால்ட் அஸ் டோக்னாசிஸ், இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராகோட பிரெயினை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பிரெயின் சிக்னல்ஸ் எப்படி, இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களோட சுவாசத்தை, அவங்களோட பிரீத்தை வந்து ஸ்மெல் பண்ணும்போது அதோட பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல் எப்படி இருக்கு, வெதர் இட் கேன் சென்ஸ் தி கேன்சர் பேஷண்ட்ஸ் ஏர்லியர் அப்படின்றது. அப்போ அந்த அந்த மூச்சு காத்த வச்சு கேன்சர் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றத எப்படி அது சென்ஸ் பண்ணுது அப்படின்றது மூலமா டாகோட பிரெயின் எப்படி ஆக்ட் ஆகுது, சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபியூச்சர்ல இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ண முடியும். அப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் ஈஸியாக டயக்னைஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் தான் பெனிஃபிட்ஸ். யூஎஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் பிரெயின் இனிஷியேட்டிவ்னு பேர். அது மாதிரி யூரோப்பியன் யூனியன் அண்ட் தென் China, Chile, regulating the neurotechnology also. So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the open market operations, OMO, consider the following statements. Statement number 1, in India, Reserve Bank of India uses OMO to manage liquidity, ensure financial stability. Statement number 2, when the RBI buys government securities, it reduces liquidity, causing interest rate rise. During economic slowdowns, RBI can buy securities to inject liquidity into the systems. How many of these statements given above are correct? Options on the path. Question number 2, with reference to the PMFME scheme, consider the following statement. Statement number 1, it's a centrally sponsored scheme. Statement number 2, under the scheme, micro enterprises will get credit linked subsidy of 35% of the eligible project cost with the ceiling of 10 lakhs. Statement number 3, under the scheme, farmer producer organization self-help group will get the credit linked capital subsidy of 50%, subject to maximum of 10 crore. How many of the statements above correct அப்படின்றத பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. Question number 3, consider the following statements regarding the infrastructure investment trust. Statement number 1, it enables the direct investments of money from individual and institutional investors in infrastructure projects. Statement number 2, it is regulated by the Reserve Bank of India. Which of the statements given above are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 4, with reference to the Technology Development Fund, consider the following statements. Statement number 1, it has been established to promote self-reliance in defense technology. Statement number 2, under the scheme, the fund is only provided to public limited companies. Statement number 3, it provides funds to those industries which are owned and controlled by a resident Indian. So how many of these statements given above are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 5, consider the following statements regarding the Dhruva. So statement number 1, it envisions the standardized and interoperable and geocoded digital addressing system. Statement number 2, it is developed by Ministry of Electronics and IT. So the statements given above are correct. Options are A1 only, B2 only, C both, D neither. So that's all about the current of MCQ. Now we will see the answers for the previous. Question number 1, answer is C. Question number 2, answer is B. Question number 3, answer is B. Question number 4, answer is C. Question number 5, answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.